அப்பாடி இந்த மாதத்துக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மாதம். சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மே மாதம் பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகிறது. ஒரு அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்க போகிறது. ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகிறது. தொழில் வெற்றி கிடைக்க போகுது. ஜாபு, கேரியரு, கேரியர் தான் இந்த கேரியர் கிடையாது. உங்களுடைய அது எப்படி சொல்கிறது தமிழில், உங்களுக்கான கனவுகள் அனைத்தும் பலித்தமாக போகிறது. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு முதல் படியான ஒரு மாதமாக, ஒரு வருடமாகவே இந்த வருடம் அமைய போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதல் 15 நாட்கள் ராசிநாதன் உச்சம் அருகரு, வேறு என்ன வேணும்? வேறு ஏதாவது வேணுமா? அது ஒன்று போதும். உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி, நீங்கள் பட்ட அத்துணை கஷ்டத்திற்குமான விமோச்சன காலம் பிறந்து விட்டது அப்படின்னு தான் அர்த்தம். யூஸ்வலாக சிம்மராசிக்காரங்க எப்படின்னா, யார்கிட்டையும் போய் எனக்கு உதவி பண்ணுன்னு கேட்கவே மாட்டாங்க. அது அவங்களுக்கு தன்மான குறைச்சையாக இருக்கும். சுய கௌரவத்திற்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சின்ன குழந்தையாக இருந்தால் கூட யார்கிட்டையாவது போய் எனக்கு அதை கூட அப்படின்னு கேட்குறதுல அவங்களுக்கு என்னமோ சாதாரண விஷயமா தான் இருக்கும். அவங்களும் பண்ணுறேன்னு ரெடியாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க போய் உதவின்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா 100 பேருக்கு உதவி செய்ய வேணுன்ற நினப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் சிம்மராசியார்.